வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ். வெப்3 உலகம் உங்களை வரவேற்கிறது. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரைட் சைடில் பெல் பட்டனை டச் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். டெலிகிராம் சேனல் வைத்திருப்பவர்கள் கே வெப்3 வேர்ல்டுன்னு சொல்லி சர்ச் ஆப்ஷனில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா டெலிகிராம் சேனலுடைய வெப்3 உலகம் சேனல் உங்களுக்கு காட்டும். அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூடுதலான தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ யூடியூப் சேனலும் இருக்குது அண்டு டெலிகிராம் சேனலும் இருக்குது. அதிகமான தகவல் டெலிகிராம் சேனலில் பகிரப்படும். மறக்காமல் கே வெப்3 வேர்ல்டு சர்ச் பண்ணிங்க. வெப்3 உலகம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஏஜ் ஆஃப் மார்ஸ் ஒரு அற்புதமான அட்டகாசமான வருமான வாய்ப்பு. ரெட் கேஷ் ஷூட்டிங்குரிய கேமிங் NFT கொடுத்துருக்காங்க. ரெட் லைன் கார் ரேசிங்குரிய NFT. ரெட் எம்பையர் மெட்டாவார்ஸ் வேர்ல்டு மெய்நிகர் உலகத்துக்குரிய வருமான வாய்ப்பு. டிஜி டெலிகிராம் ஆப் டேப் தட்டினால் வருமான வாய்ப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே டு ஏர்னிங் விளையாடினால் வருமான வாய்ப்பு என்று பல வகையான வருமான வாய்ப்பு இந்த ஏஜ் ஆஃப் மார்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. மெட்டாவார்ஸ் உலகத்தில் யூனிவர்சல் இன்ஜினில் வரக்கூடிய வேர்ல்டுலே ஒரு நம்பர் 1 கம்பெனின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குது. 2 கம்பெனி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லான்ச் ஆக போகிறது ஏஜ் ஆஃப் மார்ஸ். இந்த ஏஜ் ஆஃப் மார்ஸில் செவ்வாய் கிரகத்தை பேஸ் பண்ணி மெய்நிகர் உலகத்தை இவங்க உருவாக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் NFT வாங்குவது எப்படி என்று பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ MMT ஒரு வருடத்துக்கு முன்பாக வாங்கியவர்கள் இப்போ MMT மூலியமாக NFT வாங்கக்கூடிய ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த MMT இந்த மார்ச் எண்டுக்குள்ளே டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக மேக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த MMT பார்த்திங்கன்னா இது மூலிமா நல்ல ஒரு வருமான வாய்ப்பை பார்க்க முடியும். வெப்3 உலகம் யூடியூப் சேனல் மற்றும் டெலிகிராம் சேனலில் எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட் ஏர்னிங் கற்றல் பொழுதுபோக்கு வருமானம் நீங்கள் கற்றுக்கொண்டால் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். வெப்3 உலகம் யூடியூப் சேனல் மற்றும் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது வெப்சைட் மூலியமாக உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இமெயில் அண்டு பாஸ்வேர்டு. நீங்கள் புதிய நபராக இருப்பீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் டெலிகிராம் சேனல்லையும் லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். பழைய நம்பர்கள் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் கீழே பாருங்கள் ஆரோ மார்க் சிவப்பு கலரில் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். மிக முக்கியமானது டேஷ்போர்டு வேலட் மார்க்கெட் பிளேஸ் இன்வென்ட்ரி மோர். டேஷ்போர்டை டச் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் தான் வரும். வேலட்டை டச் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ MMT நீங்கள் வாங்கி வைத்திருப்பதை தெரிந்து கொள்ளலாம். மார்க்கெட் பிளேஸ் என்பது NFT காமிக்கக்கூடிய ஒரு இடம். இன்வென்ட்ரி என்பது நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் வாங்கக்கூடிய NFT இன்வென்ட்ரியில் உங்களுக்கு காட்டும். மோர் ஆப்ஷனில் நீங்கள் சர்ச் பண்ணி என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது வேலட்டை டச் பண்ணுறேன். இந்த பேஜ் வரும். அப்படியே மேலே தள்ளி விட்டிங்கன்னா கீழே வரும். கீழே இந்தமாரி காட்டும். USDT QDT QSTN. மீண்டும் மேலே தள்ளி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் MMT கரன்சி MMT வேலட் பேலன்ஸ் 47,739 எஸ் டாலருடைய சிம்பிள் போட்டிருக்கு. $286 இருக்குது. இதை வச்சு தான் இப்போது நம்ம MMT வைத்துக்கொண்டு NFT வாங்க போகிறேன். பாருங்கள் இப்போது மார்க்கெட் பிளேஸ் கோடு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மார்க்கெட் பிளேஸு டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு 5 NFT நம்ம வாங்க போகிறோம். லெஜெண்ட்ரி பாருங்கள் ODCன்னு இருக்குது. 10 USDT டாலர்லேயும் வாங்கலாம், MMTலையும் வாங்கலாம். இப்பொழுது MMT மூலமாக வாங்குவதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அது USDT டாலர் மூலமாக வாங்குவது என்பதை பற்றி அடுத்த வீடியோ இருக்கும். இப்போ MMT லெஜெண்ட்ரியில் 5 MMT மூலமாக NFT வாங்க போகிறோம். ODC ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ODCன்னு இருக்குது பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு போட்டோவை டச் பண்ணிங்கன்னா இப்படி வரும். கீழே பாருங்கள் ODCன்னு எழுதியிருக்கு. லெஜெண்ட்ரி 10 USDT. அப்படியே மேலே தள்ளி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு MMTன்னு இருக்குது பாருங்கள். அவைலபிள் பேலன்ஸு உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி காமிக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்கள். எனக்கு 47,739 ஒரு வருடத்துக்கு முன்பதாக வாங்கின இந்த பேலன்ஸ் இப்போ காட்டுது. அப்படியே ரைட் சைடில் பாருங்கள் பை நவுன்னு இருக்குது பாருங்கள். வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த பை நவ் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். ODC இதை நீங்கள் செக் பண்ணணும். ஒவ்வொரு NFT வாங்கும்போது அதனுடைய பெயரை நினைவில் வைத்துக்கொள்வது அவசியம். ஒரே NFT மீண்டும் மீண்டும் வாங்கக்கூடாது. 5 NFT
இருக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். பை ஃபார் எம்னு போட்டு 1334 எம்எம்டி அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா, பை ஃபாரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடும். க்ளோஸ் விண்டோன்னு இருக்குது பாருங்கள் கீழே, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பேக்கில் வாங்க. இந்த பேஜ் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் செல்லில் பேக் பட்டனை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். அது மார்க்கெட் ப்ளேஸ் வந்தால் ஓகே, அல்லது நீங்கள் சுத்தமாக பேக் வந்துட்டிங்கனாலும் நோ ப்ராப்ளம். டேஷ்போர்ட் இருக்குது, வேலட் இருக்குது, மார்க்கெட் ப்ளேஸ். நமக்கு மார்க்கெட் ப்ளேஸ் போய் தான் வாங்கணும். அதனால் மார்க்கெட் ப்ளேஸை நான் டச் பண்ணேன்னா இந்த பேஜ் வந்துடுது. அவ்வளோதான் இல்லையா சார், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஓடிசி வாங்கி முடிந்தது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ரெட் ஹரிசோன்ஸ்னு இருக்குது. அதை டச் பண்ணோன்னே அந்த ஃபோட்டோ வந்து பெருசு பண்ணி காமிக்கும் பாருங்கள். இப்படி தான் காட்டும். ரெட் ஹரிசோன்ஸ்னு கீழே பேரே காட்டுது பாருங்கள். அடுத்து மேலே தள்ளி அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் வேலெட்டு அப்படியே யூஎஸ்டிடி எம்எம்டின்னு காட்டும் பாருங்கள். எம்எம்டின்னு காட்டுது பாருங்கள். அந்த வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் ரெட் கலரில். பை நவ் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இதுமாரி பேஜ் வரும். ரெட் ஹரிசோன்ஸ் பேரை பாருங்கள், கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ரெட் ஹரிசோன்ஸ் தான் இப்போ ரெண்டாவது என்எஃப்டியை வாங்குகிறேன். பை ஃபார் எம்னு போட்டு 1334 எம்எம்டி பை ஃபாரை நீங்கள் டச் பண்ணிங்கனாவே கம்ப்ளீட் ஆகிடும். க்ளோஸ் விண்டோவை அந்த மஞ்சள் கலரை டச் பண்ணிங்கன்னா மீண்டும் உங்களுக்கு பேக்கில் போகும். இந்த பேஜே வந்தால் உங்களுக்கு ஓகே. வராத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா மறுபடியும் டேஷ்போர்டு, வேலெட்டு, மார்க்கெட் ப்ளேஸை டச் பண்ணிங்கனாவே இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ அடுத்து மூன்றாவதாக ரெட் எம்பையர். இந்த ரெட் எம்பையரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா, அந்த ஃபோட்டோவை டச் பண்ணிங்கன்னா பெருசாக இப்படி இந்த ஃபோட்டோ வந்துடும். கீழே பாருங்கள் ரெட் எம்பையர்னு பேர் காட்டுது, REDEMBIRE. செக் பண்ணிக்கிங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க நீங்கள் வாங்கக்கூடிய என்எஃப்டி. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பை நவ் எம்எம்டி பக்கத்தில் பை நவ் இருக்குது பாருங்கள், வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ரெட் எம்பையர் அந்த பேரை வந்து மீண்டும் வாங்கக்கூடியதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. பை ஃபார் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கீழே பாருங்கள் க்ளோஸ் விண்டோ டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மார்க்கெட் ப்ளேஸ் பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு மார்க்கெட் ப்ளேஸ் டச் பண்ணி போங்க. உங்களுக்கு பேக்கில் வந்தாவே இந்த பேஜ் வந்தால் கூட உங்களுக்கு அடுத்து என்எஃப்டி வாங்க ஆரம்பிச்சிருங்க. ரெட் லைன்னு இருக்குது பாருங்கள், ரெட் லைன் நான்காவது என்எஃப்டி. ரெட் லைனை டச் பண்ணாவே ஃபோட்டோ பெருசாக வரும். நேமும் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க, REDLINE ரெட் லைன். ஓகே, கீழே அப்படியே வந்தீங்கன்னா பை நவ் எம்எம்டி பை நவ்வை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். பை ஃபாரை டச் பண்ணிங்கன்னா ரெட் லைன் நேமை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ரெட் லைன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். பை ஃபாரை டச் பண்ணால் கம்ப்ளீட் ஆகிடும். க்ளோஸ் விண்டோவை டச் பண்ணால் மீண்டும் உங்களுக்கு இந்த பேஜ் பேக்கில் வந்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். அடுத்து பாருங்கள் ரெட் கேஸ். அஞ்சாவது என்எஃப்டி REDCHAOS. ஓகே, இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ பெருசாக வரும். நேமை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா எம்எம்டிக்கு பக்கத்தில் ரைட் சைடில் பை நவ் வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். அதை டச் பண்ணிங்கன்னா ரெட் கேஸ் மறுபடியும் வந்து ஃபேரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. பை ஃபார் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான் லீடர்ஸ். வீடியோஸ் வந்து 1 or 2 டைம் பாருங்கள். இது வாங்குவதனால என்ன பயன் அப்படின்னா அற்புதமாக கொடுத்துருக்காங்க பல வகையான வருமான வாய்ப்பு பாருங்கள். டேஷ்போர்டு, வேலெட்டு, மார்க்கெட் ப்ளேஸு, இன்வென்ட்ரி, மோர்னு இருக்குது. இப்போ நீங்கள் வாங்கி வைத்த என்எஃப்டி எங்கே இருக்குது அப்படின்னா இன்வென்ட்ரி டச் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் ஐட்டம்ஸ், மை இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் 7 போட்டு 65 USDT 65 USDT இருக்குது. ஓகேங்களா, 5 என்எஃப்டி வாங்கினேன். ஆல்ரெடி கிஃப்டாக 2 என்எஃப்டி கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி இருந்த 2 என்எஃப்டி இப்போ வாங்கினது 5, டோட்டலாக 7 என்எஃப்டி வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் இன்வென்ட்ரியில் காட்டுது. நீங்கள் வாங்கின பிறகு உங்களுடைய இன்வென்ட்ரியில் செக் பண்ணுங்கள், ஐட்டம்ஸில் செக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ என்எஃப்டி இருக்குதுன்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். கீழே பாருங்கள் டேஷ்போர்ட், வேலெட்டு, மார்க்கெட் ப்ளேஸு, இன்வென்ட்ரி, மோர். இப்படி தான் ஸ்டெப்பாக வாங்குறது. நீங்கள் டீம் வைத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு கீழே வாங்க டீம் மெம்பர்ஸ் லீடர்ஸுக்கு சொல்லியிருப்பீங்கன்னா லீடர் வாங்குவாங்க அப்படின்னா அவங்க மூலிமா உங்களுக்கு ரெஃபரல் இன்கமும் வரும். உங்கள் ஏஜ் ஆஃப் மாஸ் போர்ட்டில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஓகே, இதில் கோ ஓனர் உடன் உரிமையாளர், இந்த ஏஜ் ஆஃப் மார்ஸில் நீங்கள் ஒரு கோ பார்ட்னராக இங்கே நடக்கக்கூடிய வாங்குதல், விற்குதல், வருமான வாய்ப்பு டிரான்சாக்ஷன் மூலிமா வருடத்துக்கு 25% வந்து வருமான வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தெரிந்த நெட்வொர்க் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ் இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த தகவல் வந்து கொடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வருடத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 20% தான் கிடைக்கும். இங்கே ஏஜ் ஆஃப் மார்ஸில்
25% வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஓனர் உடன் உரிமையாளர் பங்குதாரராக நீங்கள் மாறலாம். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. எம்எம்டி வாங்கி வைத்திருப்பவர்கள் உடனடியாக அந்த 5 என்எஃப்டி வாங்கி வைத்துக்கொள்வது உங்களுக்கு இந்த லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் வெப்3 உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் கேகே வெப்3 வேர்ல்டுன்னு சர்ச் ஆப்ஷனில் சர்ச் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். கூடுதல் தகவல் அதிகமாக பகிரப்படும். ஓகே லீடர்ஸ், அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் கேகே.